अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपः कलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्याम् अस्तोकत्रिभुवन शिवाभ्यां कृति पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। शंकर भगवत्पादाचार्यैः कृत சிவானந்த லஹரி அப்படின்ற பக்தி கிரந்தம் மோட்சத்துக்கு காரணமாக பக்தியும் இருக்கிறது அப்படின்னு. அது பிலசாபிகளா சொல்லணும்னா பக்தியின் மூலமாக அந்த கரண சுத்தி ஏற்பட்டு குருலாபம் அடைந்து வேதாந்த தத்துவமசியாதி வாக்கிய ஜங்கிய ஞானத்தினால இவன் முக்தி அடைகிறான் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பக்தியினால ஈஸ்வர பக்தியினாலதான் அந்த கரணம் சுத்தி ஆகுதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மோட்சத்துக்கு காரணம் அந்த கரண சுத்தி. அந்த கரண சுத்திக்கு காரணம் பக்தி, இறை பக்தியை தவிர வேறு இல்லை அப்படின்னு இருக்கு. அதுல இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது இது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வந்தது இந்த சிவானந்த லஹரி. 83வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம். जनन मृत्युयुतानां देवया देवतानां न भवति सुकलेशः संशयो नास्ति तत्र अजनिममृत रूपं साम्भमीशं भजन्ते यैह परमसौख्यं ते हि धन्या लभन्ते। இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல போனது வாட்டி என்ன பண்ணா, பானத்வம் ரிஷபத்வம் அர்த்தவபுஷா பாரியாத்வம் ஆத்யாபதே அப்படின்னு 82வது ஸ்லோகம் பார்த்தோம். அதுல மகான்களாக இருக்கக்கூடிய ஞானிகளோ விஷ்ணுவாதி தேவதைகளோ பரமசிவ அனுகிரகத்துக்காகத்தான் அவருக்கு சேவை பண்ணினார்கள். அவர் எப்படி சேவை பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம். அவர் திரிபுரத்தை பரமேஸ்வரனானவர் அழிக்க வேண்டும், திரிபுர சம்ஹாரத்துக்கு பில்லாக மகாவிஷ்ணுவே ஆனால் சிவனுக்கு சகாயம் பண்ண. அது மட்டும் இல்ல, அவர் அந்த திரிபுராசரனை உதைப்பதற்காக குதிரையிலையும் ஒரு இதுல காளையாகவும் நின்றுட்டு இந்த சம்ஹாரத்தை பண்ணார். அப்பொழுது காளை ரூபமாக எடுத்தவர் இந்த விஷ்ணு தான் அப்படின்னு தெரியுது. சிவனுடைய அடிமுடியை காண்பதற்காக நமக்கு திருவண்ணாமலை கதை தெரியும். அப்படியே கீழே போனார் அவர் இல்லையா. கீழே போய் அவருடைய அடியை காண முடியவில்லைன்னு பன்றி அவதாரத்தை எடுத்து போனார். இப்படி அதே மாதிரி அவர் ஆலகால விஷத்தை பிடிக்கும் பொழுது அவருடைய கழுத்துல விஷ்ணுவானவர் அதை நிறுத்தினார் அப்படின்றத பார்க்கிறோம். மோகினி அவதாரம் எடுத்து அவரோட இருந்து ஐயப்பன் முதலிய தேவதைகளுடைய ஜனனத்துக்கு காரணமாகவும் இருந்தார். இப்படி பகிய அவருக்கு பாரியாவாகவும் இருந்திருக்கிறார். ஆகையினால மகாவிஷ்ணுவாதிகள்ல பானத்துவம், ரிஷபத்துவம், அர்த்த வபுஷா, பாரியாத்வம் எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு இல்லையா. இருக்கும் பொழுது பரமசிவனுடைய அனுகிரகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை நமக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம். பரமேஸ்வர பக்தனாக இருக்கும் பொழுது இல்லையா அவர் ரிஷபமாக ஆனார். ரிஷபமாக ஏன் ஆனார்? ரிஷபம் என்பது தர்மத்தினுடைய ஒரு வடிவம்.
மகாவிஷ்ணுடைய கருடன் அப்படின்றது, கருட சேவை அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் சாஸ்திரம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதன் மேல தர்மத்துல இருக்கக்கூடியது, கருடல இருக்கக்கூடியது அந்த மகாவிஷ்ணுடைய தரிசனம் தான். காலை மேல இருக்கக்கூடிய அம்பாளும் பரமேஸ்வரனும் சேர்ந்து காட்சி கொடுப்பதை தர்மத்தை காப்பாற்றுவதற்கு தான். இப்படி தர்ம வடிவமாக இருக்கிறார்கள். தர்மமானது எப்போ வரும் அப்படின்னாக்க, எப்பெல்லாம் அரக்கர்களுடைய குணம் ஜாஸ்தியா இருக்கோ, நல்ல சத்துவ குணமாக இருக்கக்கூடிய தேவர்களுடைய பவரானது குறைகிறதோ, அப்ப இந்த பேலன்ஸ் பண்றதுக்காக பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றார். இப்படி சமயத்துல மகாவிஷ்ணுவானவர் அவதாரமாக ஏற்படுகிறார். 72 மதங்கள் தாக்கும் பொழுது, இந்து மதத்தை தாக்கும் பொழுது ஒரு ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய அவதாரம் நமக்கு அவசியமும். சாட்சாத் பரமேஸ்வரனே இங்க காலடியில அவர் சிவகுரு ஆதியாம்பாளுக்கு பிறந்து சின்ன வயசுலயே அவர் சன்னியாசத்தை எடுத்துட்டு இந்த பாரத தேசம் முழுக்க சுத்தி அங்க இருக்கக்கூடிய 72 மதங்களையும் கண்டனம் பண்ணி இன்னைக்கு இந்த சனாதன தர்மத்தை ஸ்தாபிச்சார் அப்படின்றத பாக்குறோம். சண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ அப்படின்னு பேரு. சைவம், சாத்தம், வைஷ்ணவம், சௌரம், காணபத்தியம், கௌமாரம் அப்படின்னு 6 மதத்தையும் ஸ்தாபிச்சு இன்னைக்கு இந்த இந்து மதத்தை தழைக்கிறதுக்காக பண்ணார். இன்னைக்கு நாம ஸ்ரீராமநவமி கொண்டாடுறோம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் அப்படின்னாக்க அது என்ன அப்படின்னாக்க நம்ம ஆச்சாரியா செய்வதான அனுகிரகம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட பகவானானவர் இருக்கக்கூடியவர் இப்படி எல்லாம் அவருக்கு சேவை செய்துதான் ஞானிகளாக ஆகிறார்கள். அதுக்கு யாரு எக்ஸாம்பிள்னா மகாவிஷ்ணுவே அப்படிதான் பண்ணார், அவருக்கு சகாயம் பண்ணினார் அப்படின்னு தெரியுது. அதனால இந்த உலகத்துல இந்த பரமேஸ்வரனுக்கு பிரபத்தி பண்ணுவதன் மூலமாக, அவரை சரணடைந்து அவர் மீது பக்தி பண்ணுவதன் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இக பரம சௌக்கியம் தேஹி தன்யா லபந்தே அப்படின்னார். பரம சௌக்கியம் லபந்தே, உங்களுக்கு வாழ்க்கையில பரம சௌக்கியம்னு ஒண்ணு இருக்கு, பேரானந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தங்கு தடை இல்லாத ஒரு ஆனந்தம் அப்படின்னு பேரானந்தம். பரம அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேச கால வஸ்து பரிச்சின்ன ரகிதமான, ஒரு தேசத்தினாலேயோ ஒரு காலத்தினாலேயோ ஒரு வஸ்துவினாலேயும் கட்டுப்பட முடியாத ஒரு பெருசு எதுவோ அந்த பெருசுக்கு பேர் தான் பெருசு அப்படின்னு பேரு, பரமம் அப்படின்னு பேரு. சௌக்கியம்னா என்ன அர்த்தம்? சுகபாவம் சௌக்கியம், சுகமாக இருக்கும் தன்மை சௌக்கியம். பரம சௌக்கியம்னா என்ன அர்த்தம்? பேரானந்தம். ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு? பரம சௌக்கியம் நமக்கு இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் பரம சுகத்துல கொண்டு வர முடியாதா? முடியாது. ஏன்? இதெல்லாம் ஒரு தரதம பாவத்துடன் கூடினது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்றத்தாழ்வுடன் கூடினது. தரம் கம்பேரிட்டிவ், தமம் தி பெஸ்ட், குட் பெட்டர் பெஸ்ட் இல்லையா? அது மாதிரி தரதம பாவம் எல்லாத்துலயும் இருக்கு. கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப பார்ப்போம், இப்ப நிஜமான ஒரு ஆனந்தத்துக்கு இந்த இடம், பொருள் இதெல்லாம் வச்சுதான் இந்த ஆனந்தங்கள்லாம் நமக்கு வருது. அந்த பரம சௌக்கியத்துக்கு இந்த தேச கால வஸ்து பரிச்சின்னத்துவம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப எப்படி பாக்குறது, இதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாக்க, இப்போ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு லாட்ரி சீட்டு விழுந்தது, 1000 ரூபாய் பணம் கொடுத்தது. அவருக்கு ஒரு சந்தோஷம், சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 1 ரூபாய் கொடுத்து லாட்ரி சீட் வாங்கி நமக்கு 1000 ரூபாய் கொடுத்தான் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டார். இன்னொரு மாவட்டத்துல அவருக்கு என்னன்னா 10,000 ரூபாய் விழுது, அதே 1 ரூபாய். அவர் என்ன நினைக்கிறாரு, பரவாயில்லையே நமக்கு 10,000 விழுந்திருக்க, அந்த 1000 ரூபாய் விழுந்தவர்களுக்கெல்லாம் 50 பேர் இருக்கும் பொழுது 10,000 அந்த 10 பேர்ல நம்ம ஒருத்தனாக இருப்போமே அப்படின்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு. 1000 ரூபாயை விட 10,000 ரூபாய் லாட்ரி சீட் வாங்கினவனுக்கு ஒரு அதிகமான சந்தோஷம், அதிக ஆனந்தம் தெரியுது. இதுக்கு மேல ஒருத்தனுக்கு 1,00,000 ரூபாய் விழுது, அவனுக்கு என்ன அர்த்தம்? 2 பேருக்கு தான் இங்க விழுந்திருக்கு, அதுல ஒருத்தன் நான் இருக்கேன்,
எடுத்துட்டேன்னா மிஞ்சி போச்சுன்னா 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு, 10,000 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு அவனுடைய சந்தோஷம். இந்த 10,000 ரூபாய் சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கிறார் இல்லையா? அதே மாதிரி 10 லட்சம் சம்பாதிக்கிறவன் ஒருத்தன் அவனுடைய சந்தோஷம் ஜாஸ்தி இருக்கு. இப்படி இருக்கு, ரைட்டா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சந்தோஷம்ன்றது ஏற்றத்தோட கூட்டிட்டு இருக்கு. அதாவது ஏற்றத்தாழ்வோடு இருக்கு. கம்பேர்ட் டு 10 lakhs 1 lakh தாழ்வு, 1 lakh விட 10,000 தாழ்வு, 10,000 விட 1000 ரூபாய் தாழ்வு இல்லையா? இப்படி நமக்கு இருக்கு. இப்போ இதே மாதிரி ஒண்ணு அசியம் பண்ணுவோம். ஒரு அப்பா இருக்கார் இல்லையா? சாகும் பொழுது ஒரு 4 சீட்டு எழுதி வச்சுட்டு போய் 4 பிள்ளைகள், நீங்க நான் உனக்கு பிரிச்சு எல்லாம் கொடுக்க போறது இல்லை, உங்களுடைய அதிர்ஷ்டம் என்னவோ அவ பிராரப்த கர்மாக்கு இருந்தாங்கன்ட்டு ஒரு சீட்டுல போயிட்டார். அத ஒரு பையன் எடுத்து பார்த்தா அதுல 1000 ரூபாய் இருந்தது. அங்க ஒரு சந்தோஷம், பரவாயில்ல அப்பா ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு ஒரு 1000 ரூபாய் இல்லையா நமக்கு வட வச்சுக்கான்னு சந்தோஷப்பட்டான். இப்ப என்ன ஆச்சு? அவனுடைய அடுத்த தம்பி வந்தான், அவன் எடுத்து பார்த்தா அவனுக்கு 10,000. என்ன எப்பா இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு பாருங்க. இந்த 10,000 ரூபாய் வந்ததுனால அவன் சந்தோஷம் தானே படணும் இல்லையா? அவன் இந்த 1000 ரூபாய்க்காரன் என்ன நினைக்கிறான் பாரு, இதுதான் அநியாயமா இருக்கேன். 3வது பையன் வந்தான், அவன் சீட்டை எடுத்தான், 10,000 ரூபாய் 1 லட்சம் வந்தது. அப்ப என்ன ஆச்சு? இவனுக்கு அப்பா மேல கோபம், என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு. சோ உலகத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சந்தோஷம் துக்கம் எல்லாமே அற தம பாவத்துடன் கூடினதாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வோட கூடினதாக இருக்கிறது. சரி, இது எல்லா இடத்துலயும் பொருந்ததா அப்படின்னு பார்ப்போம். எல்லா இடத்துலயும் பொருந்தது இல்லையா? ஏந்தவன் செத்து போனோன்னு தீட்சிதர் என்ன பண்றாரு? பெரிய யாகங்கள் எல்லாம் பண்ணி அக்னிஹோத்திராதி எல்லாம் பண்றாரு, சொர்க்க காமனாக இருந்து கொண்டு. ஆனா அவர் சொர்க்கத்துக்கு போனாருனாக்க இல்லையா, அவர் அங்க போனாருனாக்க இந்த சந்தோஷம் அங்க நீடிக்குமா அப்படின்னு பாருங்க. அவருக்கு அந்த பயம்தான் இருக்கு. ஏன்? கீழே புண்ணியே மத்திய லோகம் நிசந்தி அப்படின்னு சொல்லிட்டார் பகவான் பகவத்கீதையில இல்லையா? அவனுக்கு புண்ணியம் எவ்வளவு நாள் இருக்கானோ அது வரைக்கும் தான் அவனுக்கு தேவலோகத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அங்க அமராவதியில ரொம்ப ஊர்வசி டான்ஸ் எல்லாம் பாட்டு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான் அவன். ஆனா எப்ப பார்த்தாலும் பயத்துல இருக்கான். எப்போ முடியும் தெரியாது, எப்போ நம்ம கீழே போவோம் தெரியாது, அடுத்த ஜென்மா என்னன்னு தெரியாது. அங்கேயும் பாத்தீங்கன்னாக்க தாரதமியம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப தைத்திரிய உபனிஷத்துல ஆனந்த மீமாம்சா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மீமாம்சா அப்படின்னு பூஜ்ய விசாரம். அவர் என்ன பண்றாரு? இந்த தேவர்களுடைய ஆனந்தத்தை கொஞ்சம் விசாரம் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சார், ஆனந்த மீமாம்சான்னு. அதுல அவர் சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிச்சார்னா, ஒரு மனுஷனுடைய ஆனந்தமானது மேக்சிமம் ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்றது. அது எப்படி சொல்றது? யுவாத் ஸ்யாத் சாது யுவாத்யாயகஹ ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டஹ தஸ்யேவம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்தஹ. ஒரு மனுஷ ஆனந்தம்பா. இப்ப சாதுவாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான். ஆசிஷ்டோ பலிஷ்டஹா, அதுவும் யுவாவாக இருக்கான், யுவாத்தியாயகா. பாருங்க, நல்ல அழகா இருக்கான், வாலிபம் மிடுக்கோட இருக்கான். அப்புறம் அத்தியாயகா, நல்ல அறிவாளியாக இருக்கான். திருடிஷ்டகாவா இருக்கான், நல்ல மன உறுதியோட ஆசிஷ்டனாக இருக்கான், திருடிஷ்டனாக இருக்கான், பலசாலியாக இருக்கான். இப்படி ஒருத்தன் இருந்தானே ஆனால் அது மட்டும் இல்ல, அவனுக்கு இந்த பூமி முழுக்க அவனுக்கு தான், இந்த ராஜாவுக்கு தான். அப்படி எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்துட்டான் சார் அவன். அழகா இருக்கான், வாலிப மிடுக்கோட இருக்கான், அறிவாளியா இருக்கான், சுய கட்டுப்பாடு இருக்கு, மன உறுதி இருக்கு, பலசாலியா இருக்கான். இந்த பூமியில எல்லாம் அவன் போல் வச்சுதான், எல்லாம் அவனுக்கு பயந்துட்டு பண்றான். இதுதானே மேக்சிமம் ஆனந்தம் நம்மளால பேஸ் பண்ண முடியும். இதுதான் ஒரு மனுஷ ஆனந்தம் அப்படின்னு வேதம் சொல்றது. என்னப்பா ஆனந்தம்? இதை விட 100 மடங்கு இருக்கக்கூடியதுதான் மனுஷ கந்தர்வ லோகம்னு மேல ஒண்ணு இருக்கு. இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி கந்தர்வ லோகத்துக்கு போகலாம் இல்லையா? அதுதான் நடுவுல இருக்கு. இந்த கந்தர்வ லோகத்துல போனாக்க
மனுஷ்ய தேயே சதம் மனுஷ்ய கந்தர்வானாமானந்தா. இந்த மனுஷனுடைய இன்பங்களை விட ரொம்ப வசதியா இருக்கு சயேகோ தேவ கந்தர்வானாமானந்தா அப்படின்னாரு. இதை விட இல்லையா அவன் 100 மடங்கு ஆனந்தத்தை இந்த தேவகந்தர்வர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன் சொன்னான், இது கூட ஒண்ணு இல்ல, தேவகந்தர்வங்க ஆனவிட்ட பித்ருலோகத்துல இல்ல ரொம்ப நாள் இருக்கா பாருங்க, 100 into 100 into 100 times அவர் 10 lakhs times ஆனந்தத்தை அடைகிறாருங்க பித்ருலோகத்துல. சிரலோக லோகானாமானந்தஹானாரு. அதற்கு அவர் சொன்னார், இதுவும் ஒண்ணு இல்ல, இதை விட 100 மடங்காக இருக்கக்கூடியது இந்த மேல இருக்கக்கூடிய ஆனந்தமானது, ஆஜானஜானாம் ஆனந்தஹா அப்படின்னு. தேவலோகத்திலேயே பிறந்து தேவலோகத்தையே வளர்ந்தவர்களுடைய ஆனந்தம் இந்த பித்ருக்கள் ஆனந்தத்தை விட, தேவகந்தர்கள் ஆனந்த மனுஷ கந்தர்வனை விட, மனுஷ ஆனந்தத்தை விட ரொம்ப வசதி. அப்படின்னா இது எங்க போறதுன்னா அது 10 கோடிக்கு போறது இல்லையா, இவ்வளவு இருக்கு. சரி, அங்க பார்த்தான்னாக்க இவர் ராஜான ஜானம் ஆனந்தம் இருக்கா இல்லையா, அவருக்கு அவர் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவர், ராஜான ஜானாம் தேவா அந்த லோகத்துல இருக்கக்கூடியவர். இப்போ இங்கேருந்து நல்லா ஒரு பீச்ல நல்லா யாகங்கள்லாம் நல்லா படிச்சு நேரம் வந்தாருன்னா அவருக்கு அங்க இந்திர பதவி கிடைக்கிறது. அப்படின்னாக்கா அங்க இருக்கிற ராஜான ஜானுக்கு ஒரு கோபம் இருக்கு, என்னடா அது நம்ம இங்கேயே போறது இங்கேயே வளர்ந்துருக்கலாம், நேர்த்தி ஒருத்தன் வந்தான் அவரை இங்க தலைவனாக்குறாங்க, நான் இங்கேயே இருக்கேன் எனக்கு தலைவன் இல்லையா அப்படின்னு அவருக்கும் ஒரு துக்கம் இருக்கு. அவரை விட வசதியா இருக்கு இந்த தேவர்களுடைய, இந்த தேவர்களாக இருக்கக்கூடிய இந்த தேவர்களாக இருக்கக்கூடிய ஆனந்தம். இதை விட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கர்ம தேவர்கள், அதுல ஒரு கோஷ்டி. அதை விட மேல இந்திர ஆனந்தம், இந்திரனுடைய ஆனந்தம். சரி, இந்திரனுடைய ஆனந்தம் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட். வச்சு போனா அவருக்கும் வருத்தம் இருக்கு, எப்ப வேணாலும் பதவி காலியா பதவி போயிடும். அதனால அவரை விட வசதி ப்ரஹஸ்பதியுடைய ஆனந்தம் அப்படின்னு. இந்த ப்ரஹஸ்பதியை விட ஆனந்தம் எது இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏகோ பிரம்மண ஆனந்தஹா, இந்த பிரம்மாஜியினுடைய ஆனந்தம் முதல். ஆக தேவர்கள்லயும் இந்த தாரதமியம் இருக்கதான் இருக்கு. எப்ப வேணாலும் பதவி போகும், பயத்திலேயே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நீங்க என்னதான் இங்க இருந்து தப்பிச்சுட்டு நிறைய யாகங்கள்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கு போனாலும் அங்கேயும் உங்களுக்கு சந்தோஷம்ன்றது நாட் கேரண்டி இல்லையா. அப்படி சந்தோஷம் வந்ததே ஆனாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடியதான மனநிலை உங்களுக்கு இல்லை. அங்கேயும் ஐயோ நமக்கு போயிடுமே 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 அப்படின்னு பயந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னாக்க இப்ப எங்க இருக்காது பரமசௌக்கியம் அப்படின்றது, அங்கேயும் இருக்கா? அங்கேயும் இல்லை இல்லையா. ஏன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாக்க, இங்கேருந்து தேவலோகத்துக்கு போனீங்கன்னா அங்க போனீங்கன்னா திருப்பி வந்துதான் ஆகணும். இந்த உலகத்துல நீங்க பிறந்தீர்களே ஆனால் பிறந்துதான் ஆகணும் இல்லையா. இந்த உடம்புன்னு ஒண்ணு வந்துருக்குனாக்க நமக்கு மைண்டுன்னு ஒண்ணு கூடவே வரும், இன்டலெக்ட்னு வரும், சரீரம் வரும். சரீரம், மனசு, இன்டலெக்ட் எல்லாமே சப்ஜெக்ட் டு ட்ரபிள் தான். ஒரு பீடை இல்லாம சரீரமே கிடையாது யாருக்குமே இல்லையா. மனசுல அழுக்கு இல்லாத மனசே யாருக்கும் கிடையாது. இப்ப அறிவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவா இல்ல, அதுல எவ்வளவு வக்கரமான டிசிஷன் எல்லாம் எடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்க இல்லையா, இந்த சரீரம்னு ஒண்ணு வந்துருக்கு, பிறவின்னு ஒண்ணு வந்துருக்குனாலே துக்கம் இஸ் சட்டன். அது ஒண்ணுமே பண்ணாது, அவன் போய் தான் ஆகணும். ஐயோ 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 100 வருஷத்துக்கு மேல இருக்க முடியுமா? ஆட்டம்லாம் ஆடுறான், எதுக்கு வேணாலும் பகவான் அவனுடைய பிராணனை எடுப்பாரு. இன்னைக்கு ராத்திரி தூங்கினா காத்தால இல்ல இல்லையா. இது ஒரு பயத்துல தானே, மரண பயம் இல்லாதவன் யாரு உலகத்துல இல்லையா. லாரி அடிச்சுருக்குன்னா என்ன பண்றது, கேன்சர் வந்துருக்குன்னா என்ன பண்றதுன்னு பயப்படாதவன் யாராவது லோகத்துல இருக்கானா? இப்படி பார்த்தோம்னாக்க இவர்கள் எல்லாரும் சரீரம்னு ஒண்ணு வந்துருக்குன்னா ஆகையினால இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம். பிறவின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த சந்தோஷமானது இல்ல ஆனந்தமானது இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை.
அப்ப எப்படி இந்த பேரானந்தத்தை நம்ம அனுபவிக்கிறது அப்படின்னாக்க இந்த பிறவியற்றதான ஒரு நிலையை நாம அடைய வேண்டும். பிறவியற்றதான ஒரு நிலையை அடைய வேண்டுமே நம்ம இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு நாம பண்ணக்கூடிய கர்மாவனால அது சாத்தியமாகும். கர்மா பண்ணா பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். எந்த கர்மாவா இருந்தாலும் தரி ரியாக்ஷன் வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப எவ்வளவு நாள் தான் இந்த கர்மாவை பண்றது? என்ன வசதியான கர்மா பண்ணா வசதியான பலன் கிடைக்கும், வசதியான அதுக்கப்புறம் அதை இழக்கும் பொழுது துக்கமானது வந்துதான் தீரும். இப்படி பாத்தீங்கன்னாக்கா இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா ஞானம்தான் இல்லையா? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, ஞானத்தை அடைந்தால்தான் தத்துவமசியாதி ஞானத்தை ஒரு குருவின் அனுகிரகத்தினால அதை அடைந்தால் மட்டுமே ஒருவன் ஞானியாக முடியும். இப்படிப்பட்ட ஞானியானவர்களும் மகாவிஷ்ணு போன்றவர்களும் கூட இந்த பரமேஸ்வரனுக்கு பிரபத்தி பண்ணி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இதுதான் நமக்கு ரைட்டு, இதை தவிர வேறு இல்லை, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நாம பண்ண வேண்டிய காரியம் என்ன? பரமேஸ்வர பிரபத்தி அப்படின்னு தெரியும். பரமேஸ்வரன் கிட்ட தனை வணங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கோல். அது ஒண்ணுதான் பரம சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்ற பாருங்க. ஜனன மிருதியுதானாம் தேவயா தேவதானாம் ந பவதி சுகலேஷஹ சம்சயோ நாஸ்தி தத்ர. ஜனன மிருதியுதானாம், ஜனனம் பிறப்பு, மிருதி மரணம், ஜனன மரணத்துடன் கூடினதாக, யுதானாம் கூடினது, ஜனன மிருதி யுதானாம் பிறப்பு இறப்பு முதலுடன் கூடினவர்களாக இருக்கக்கூடிய தேவானாம் சேவையா, இந்த தேவர்கள் இருக்கிறார்களே எல்லாம் ஒரு நாள் போறாங்க. இங்கேருந்து திரலோகத்துக்கு போனாலும் சரி அங்கேருந்து காலி பண்ணணும். ஆஜான லோகத்துக்கு போனாலும் ஒரு நாள் காலி பண்ணணும். கந்தர்வ லோகத்துக்கு போனாலும் ஒரு நாள் பண்ணணும். இந்திர பதவி கிடைச்சாலும் ஒரு நாள் காலி ஆகும். பிரகஸ்பதி பதவி இருந்தாலும் ஒரு நாள் காலி ஆகும். பிரம்மாஜி இருந்தா கூட எவ்வளவு 4 யுகத்துக்கு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன, அவருடைய பதவியும் காலி தான். இப்படி நாம யோசிச்சு பார்த்தோம்னாக்க எல்லாமே ஜனன மிருதியுதானாம் தேவதானாம் சேவையா, இந்த தேவைகளுடைய தேவைக்கு அந்த தேவர்களை நாம அணுகினோம்னு வச்சுங்க, அவளுக்கெல்லாம் நம்ம வந்து சேஷியேட் பண்ணி நம்ம பக்தி பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அனித்தியமான பலனை தான் கொடுக்கும். இது எல்லாமே அனித்தியம். ஏன் அவளுக்கே அங்க பர்மனன்ட் ஹுட்ன்றது கிடையாது இல்லையா? அவளுக்கே நித்தியத்துவம் இல்லையே. அவ எப்படி எனக்கு நித்திய சுகத்தை கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது இல்லையா? ஆகையினால ந பவதி சுகலேஷா அப்படின்னாரு. நிச்சயமாக சுகலேஷா, சொல்ப சுகம், ஒரு லேசம், ஒரு பிட்ட சுகம் கூட உண்மையிலேயே அதுல இல்ல. இதை தெரிஞ்சிட்டதுனால நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இல்ல, துக்கம் தான் அது. மோர் யூ கெட் மணி மோர் யூ ஆர் இன் ட்ரபிள் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும், நமக்கே தெரியும். இங்க எல்லாம் கொஞ்சம் ஆனா அதை மறந்துடுவோம் நம்ம இல்ல. நல்ல மூட்ல இருக்கும்போது சத்துவகுணமாக இருக்கும்போது கிளாஸுக்கு வரும்போதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை மறந்துடுவோம். மனுஷனுடைய சுபாவம் தான் இல்லையா? நம்ம பணம் வந்ததுனாலே கூடவே பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். ப்ரமோஷன் வருது அப்படின்னாக்க நல்லா சந்தோஷமா ஸ்வீட் கொடுக்குறான், ஜிஎம் ஆயிட்டேன் மேனேஜர்ல இருந்து அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், அன்னில இருந்து அவன் வீட்டுக்கு வருது கட்டுன்னு அர்த்தம். ராத்திரி வரைக்கும் அவன் பொண்டாட்டி தான் குழந்தைய கவனிச்சுக்கிதான் எல்லாம் பண்ணும், வீட்டுக்காரி தான் பண்ணான். இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதுதானே உண்மை. ஏன்னா எவ்வளவு பணம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. மோர் யூ ஏர்ன் மணி மோர் டென்ஷன். சுகமானது அது சுகம்னு சொல்ல முடியுமா? உண்மையிலேயே வச்சு பார்த்தா அது சுகமே இல்லை, அது துக்கம் தான். நமக்கு அந்த ஒரு வார்த்தை அவ்வளவுதான். மந்த்லி சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்ற ஒரு வார்த்தை இல்லையா? இவருக்கு ப்ரமோஷன் கிடைத்தது அப்படின்னு வைஸ் பிரசிடென்டாக ஆனார். அந்த ஒரு வார்த்தையை தவிர எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. எப்ப பார்த்தாலும் மீட்டிங் போகணும், எப்ப பார்த்தாலும் டூர் போகணும் இல்லையா? வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டூருக்கு வாங்கம்மா, நான் பாத்துக்கிறேன் ஆபீஸ்ல, எல்லாம் கூட இருக்க முடியாத நிலைமையானது. அதை சரி விட்டு தொலைக்கலாம்னா இன்னொரு இடத்துக்கு போனான்னா இதை விட பெரிய வேலை கிடைக்குமா? இந்த வேலையை விட்டுட்டு வீட்டுல போனா அப்படின்னு உட்கார முடியுமா? உட்கார முடியாது. வாழ்க்கையில இப்படிதானே இருக்க. அதே மாதிரிதான்
என்ன லாஜிக் உங்களுக்கு இருக்கோ சேம் லாஜிக் இஸ் அப்ளிகபிள் டு தேவலோகம். இப்ப பாருங்க, தேவலோகத்துல இருக்கக்கூடிய பதவிகளும் அப்படித்தான். ஆகையினால உங்களுக்கு என்ன ஆகுது, என்ன பவதி சுகலேஷா, கொஞ்சம் கூட அதுல சுகமே இல்லை இல்லையா? அப்ப வாழ்க்கையில சுகமே இல்லை. இங்க எப்படி மேல பதவி வர 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 உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுகிறதோ அதே மாதிரிதான் தேவதைகளுக்கும் நடக்கிறது. இப்படிப்பட்ட அந்த தேவதைகளுக்கு சேவை பண்றதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? துக்கம்தான் மிஞ்சித்து அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு சந்தோஷம் வருது, இல்லைன்னு சொல்ல. அன்னைக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தீங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போனீங்க, எனக்கு பிபி ப்ரமோஷன் வந்தது, எல்லாரும் வந்தாங்க, சந்தோஷம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் இதை மறைச்சிடுறது, தரத்தம பாவம் வந்துடுறது. ஒரு சுகத்தை போக்கடிக்கக்கூடிய துக்கமானது மேலோங்கி வருகிறது. இப்படித்தானே உலகத்துல. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சம்சயோ நாஸ்தி தத்ர. யாருக்காவது சம்சயம் இருக்கா? இல்லை. இந்த விஷயத்துல சம்சயா நாஸ்தி அப்படின்னா, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே, என்னதான் பண்றது அப்படின்னாக்க, யஹா ஏ இஹ, யார் ஒருவர் என்ன பண்ணணும், ஆஹா இந்த பிறவியினால நமக்கு ஒண்ணுத்தையும் அனுபவிக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இந்த பிறவி இருந்தா துக்கத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இதிலிருந்து தப்பிப்பது எப்படி? How to get out of this problem? இந்த சம்சாரத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, இருக்குப்பா ஒரே ஒரு உபாயம். அது என்ன உபாயம்? எங்க பரமேஸ்வரனுடைய காலில் போய் ஒழுங்க. பரமேஸ்வர பாத சேவனம் இருக்க, அவருடைய புகழை பாடிட்டு அவரையே நினைத்து அவரையே இருந்து கொண்டு இருக்கக்கூடியதுதான் ஒரே வழி. நீங்க மறுபிறவியிலிருந்து நீங்க தப்பிக்கக்கூடியதா. நீங்க என்ன இந்திர பதவி கொடுத்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனை தான் வரும். அதனால என்ன பண்றது, லலிதா சஹஸ்ரநாமத்துல முதல் நாம ஸ்ரீமாதா அப்படின்னு. அதுக்கு பாஸ்கர் ராயர் பாஷ்யம் ரொம்ப அழகா இருக்கிறார். உலகத்துல 10 மாசம் சுமந்து பாலக்கூட்டுல ஊட்டி அவனை கொஞ்சம் கொஞ்சமா பர்தானம் போட்டு வளர்த்து அவனை வளர்க்கிறாங்க. அந்த அம்மாவுடைய ஒரு கருணையும் அந்த அம்மாவுடைய ஒரு பாசமும் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம். அம்மாதான் முதல் தெய்வம், அதுக்கப்புறம் தான் அப்பா குரு எல்லாம் சொல்றது இல்ல, ரைட்டு. ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா? தன் குழந்தைக்கு மட்டும்தான் அவன் அந்த கருணையை காமிப்பான் இல்லையா? அதானே பக்கத்து வீட்டுக்கு காமிப்பான். ஆனா பார்த்து பார்த்தீங்கன்னாக்க அந்த வருமா பக்கத்து வீடு, அது வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி பக்கத்து தெரு அப்புறம் ஏதோ ஒரு குழந்தை சீனால அஃபெக்ட் ஆச்சுன்னாக்க இங்க அம்மா மனசு வருத்தப்படுமா? இல்ல. ஆனா அதனால இந்த மாதா ரொம்ப வசதி தான் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதாவுக்கே நீங்க உடாம செத்து போயிட்டாங்கன்னாக்க வருஷா வருஷம் ஸ்ராதம் பண்றீங்க, அம்மா அம்மான்னு போட்டுருக்கீங்கள. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் காப்பாத்திட்டு இருக்காள, டெய்லி சாப்பாடு போட்டு இருக்காள அந்த அம்மா இல்லையா? அவள் ஸ்ரீமாதா. அதனாலதான் அவளுக்கு ஸ்ரீமாதான்னு அவளுக்கு ஸ்ரீ டைட்டில் அந்த அம்மாவுக்கு தான் பொருந்தோன்னார். அது மட்டும் இல்ல, இந்த அம்மா என்ன பண்றாங்க, எங்க அம்மா எவ்வளவுதான் இல்ல சார், எங்க அம்மா அப்படி இல்ல சார், அப்பா மாதிரி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க சார், அன்னபூர்ணி சார் நீங்க ஆரோக்கியம் பண்ணுங்க பண்ணாலும் ஒத்துப்போம். அதை வச்சிருந்தாலும் உனக்கு பிறவி இல்லாத ஒரு தன்மையை அந்த அம்மாவால கொடுக்க முடியுமா? ஆனா எங்க அம்மாவால கொடுக்க முடியுமா? முடியாதா? அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலையை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஸ்ரீமாதா அப்படின்னு அதேதான் எங்க பரமேஸ்வரனானவர் கருணா ஆசுதோஷி இல்லையா? கருணாபூரிதனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன், அவனை யார் பிரபத்தி பண்றார்களோ அவர்களை அவன் இந்த ஜனனம் மிருதி அப்படின்ற 2லிருந்து காப்பாத்துறார். ஏன் அப்படின்றார், அதை காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் அவர்கிட்ட தானே சுவாமி இருக்கு இல்லையா? இப்ப எனக்கு பைசா வேணும்னா யாருக்கிட்ட போய் கேட்பேன்? யார் தனம் வச்சிருக்கானோ அவர்கிட்டதான் போய் கேட்பேன் இல்லையா? எனக்கு இப்ப எது வேணுமோ அது அவர்கிட்ட தான் கேட்க முடியும். சரி, இந்த எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையை கொடுக்கக்கூடியவர் யார் இருக்கா இந்த உலகத்துல சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த பிறவி இருந்ததுன்னா எனக்கு துக்கம் தான், தாரதமியம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போய் சம்சாரம் வந்துடும். இப்ப நான் எங்க போறது? அது தெரிஞ்ச ஒரே ஆள் பரமேஸ்வரன் தான் இல்லையா? அதனால அவர் எப்படி இருக்காரு? அஜனீம் இல்லையா? அமிர்த ரூபம் அஜனீம், பிறப்பில்லாதவராக இருக்கிறார்.
அது மட்டும் இல்ல, அமிர்த ரூபம், மரணம் இல்லாதவராகும். பிறப்பு மரணம் ரெண்டுத்திலிருந்து நான் தப்பிக்கிறமே, ஆனால் எனக்கு ஒரே வழி என்ன? பரமேஸ்வர பக்தி தான். சாம்பம் ஈஷம் பஜந்தே, இப்படி அம்பாவோட இருக்கக்கூடியவர் சாம்ப சிவம். சாம்ப சிவம் அம்பாளோட இருக்கக்கூடியவர், அம்பாளோட கூட இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன். சாம்பம் ஈசம், பார்வதியோட இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை, இல்லையா, சோமஸ்கந்தன் உமையோட கூடிய அந்த பரமேஸ்வரனை பஜந்தே, இதை சேவிக்கிறார்களோ எவர்கள்? ஏ இக அஜனிம் அமிர்த ரூபம் சாம்பமீசம் பஜந்தே, யார் பண்ணுகிறார்களோ, அடுத்தது லைன்ல இருக்கு, யைஹ பரம சௌக்கியம் தேஹி தன்யாலவந்தே, ஏ அஜனிம் அமிர்த ரூபம் சாம்பமீசம் பஜந்தே தேஹி, அவர்கள்தான், அந்த புண்ணியவான்கள் தான், தன்யாஹா, கொடுத்து வைத்தவர்கள், பிளஸட் பீப்புள் அப்படின்னாக்க யாரு? அவர்கள் தான் தன்யர்கள். தன்யாஹா அப்படின்னா இந்த பரமேஸ்வர பக்தியில இருந்து, இந்த பிறவியிலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இந்த ஒரு சீக்கிரட்டை கண்டுபிடிச்சு அவருக்கு புகலிடமாக கருதி ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டார்களே, அவர்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள். அவர்களுக்கு பரம சௌக்கியம் லபந்தே, அவர்கள் பெறக்கூடியதுதான் இந்த பரம சௌக்கியம், முக்தி ஆனந்தம். பிறப்பு இறப்பு எனக்கூட சூழலில் இருந்து இருக்கக்கூடிய தேவர்களை பூஜிப்பதனால உங்களுக்கு என்ன சுகத்தை கிடந்த, அந்த பரமேஸ்வரன் காலில் விழுங்க அப்படின்னு, இதுதான் சந்தேகம் இல்லாத ஒரு முடிவு. அப்படின்னா என்ன? பிறப்பில்லாத மரணம் இல்லாத ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்ம தலைவர், பார்வதியுடைய ஆட்டுக்கார். அப்படிப்பட்டவர்களை வணங்குறவர்கள் தான் உண்மையான பாக்கியசாலிகள். அவர்களுக்குத்தான் இந்த ஞானமானது ஏற்படுகிறது. இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்ப்பாணி அப்படின்னு சொல்றது. அந்த பரமேஸ்வரனை கொள்ளும்போது அவரால் ஒரு குரு லாபத்தை கொடுத்து வேதாந்த சிரவணத்தை பண்ண வச்சு அதன் மூலமாக ஒரு பேரானந்தத்தை, பரம சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்யர்களாக ஆகலமானால், இப்ப என்ன பண்ணணும்? நம்மளுடைய இமீடியட் வேலை என்ன? பரமசிவனுக்கு அடிவடிவது தான் நம்ம வேலை. ஜனன மிருதியுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேஷா சம்சயோ நாஸ்தி தத்ர அஜனிம் அமிர்த ரூபம் சாம்பமீஷம் பஜந்தே யைஹ பரம சௌக்கியம் தேஹி தன்யா லபந்தே. அடுத்தது, பகவானுடைய சரணடைந்தவர்கள் மோட்ச ஆனந்தத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? மோட்சமான ஆனந்தத்தை அவர்கள் அடைகிறார்கள். இப்படிப்பட்ட பக்தர்கள் எப்படி அவரை பிரபத்தி பண்றது? நீங்க ரொம்ப சொல்லிட்டே இருக்கோம், பிரபத்தி பண்ணு, பகவானுக்கு அப்படியே சரண்டர் ஆயிடு, அவர் உனக்கு மோட்சத்துக்கு. எப்படி சரண்டர் ஆகுது அப்படின்னாக்க, நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு. எப்படி கொடுக்கணும்? தானம் பண்ணணும்ப்பா, சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும். தானம் அப்படின்றது உலகத்துல தானம் பரமம் வதந்தி அப்படின்னு சொல்றது. உலகத்திலேயே வசதி என்ன? ஏன்னா எதிரியை கூட நீங்க கொடுக்கிற தானத்தினால வெல்லலாம் அப்படின்றதுனால தானத்துக்கு ஒரு வேல்யூ உலகத்துல இருக்கு இல்லையா? அதுலயும் தர்மமாக செல்லக்கூடிய பிராமணர்களுக்கு அந்த தேசம் காலத்தை பார்த்து செய்யக்கூடிய தானத்தினுடைய பலம் சாத்விகமான ஒரு குணத்தை உங்களுக்கு அளித்து உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்க வல்லமையாக இருக்கக்கூடியது அந்த தானம் எனக்கூடிய யஜ்யம், தானம், தபஹா, இதெல்லாம் சொல்லியிருக்கு. பகவான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? அந்த தானத்துல எது வசதி அப்படின்னு பார்ப்போம். அன்னதானம் ரொம்ப வசதியா சொல்றோம். ஏன் அப்படின்னா, அவர் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டோமே ஆனால் அவர் அப்பவே சத்யா திருப்தோஸ்மி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது ஒரு பெரிய ஆச்சரியம். பசித்தவனுக்கு தானம் கொடுக்கறதுனால வரக்கூடிய ஆனந்தம் இருக்க, அது ஒரு மகா ஆனந்தம். அது இப்படி பசித்தவருக்கு தானம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு விசேஷமான ஒரு தானம். அதுக்கு பிறகு இல்லையா, கோதானம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. ஆத்துல ஒரு கோதானம் பண்ணுப்பா, சரியா போட்டோம். அந்த கோதானத்தை எப்படி கொடுக்குறீங்க? வாழை பிடிச்சு கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கறது இல்லை. அதான் மாட்டுக்காரன் நம்ம கொடுக்குற
கொடுக்கலாமா, இந்த கயிறை வச்சு கொடுக்கறது இல்லை. பாலை பிடிச்சிக்கிட்டா மகாலட்சுமி பின்னாடி இருக்கா, பசுவுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்றதுனால கோதானம் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. அப்புறம் இறந்த பிறகு நிறைய அந்த இறந்து போன சோல் நல்ல ஒரு கதியை மேல போய் பித்ருலோகத்துக்கு போகணும், இங்க எங்கேயாவது இப்ப ஆவியாகவும் பேயாகவும் அலையக்கூடாதுன்றதுக்காக நிறைய தானங்கள் பண்ணும் இல்லையா. 10ஆம் நாள் அன்னைக்கு வாத்தியார் பெரிய லிஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துறாரு. 11ஆம் நாள் 12ஆம் நாள் பாத்தீங்கன்னா ஒரே பிஸி தான். டெய்லி தானம் பண்ணு அப்படின்றாரு. ரொம்ப விசேஷமா இல்லையா. அவருக்கு தானமானது எவ்வளவு இடத்துக்கு போறாரு. ஒரு பிராமணன் பாதுகையோட போனான்னாக்கா அவனுக்கு எவ்வளவு சிரமம் இல்லமோ, அப்போ அவனுடைய மனசு குளிரும். அவனுடைய மனசு குளிரும்னா உன்னை பிரைஸ் பண்ணுவான். உன்னை நீ பிரைஸ் பண்ணானா உங்க அப்பாவுக்காக நீ செய்த காரியம் பலிதமாகும். ஆகையினால நீ தானம் கொடு, தானம் கொடு இல்லையா. போற இடத்தெல்லாம் இவருக்கு சௌக்கியமா இருக்கணும், நல்லா வெளிச்சம் தெரியணும். வைத்தறிஞர் இவரை தாண்டி அவர் மேல போகும்போது எத்தனை கஷ்டப்படுவாரு இல்லையா. ஒரே சீழாறு, ரத்த ஆறு, இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஆலமேடையில பிடிச்சி கட்டி விட்டுருவாங்க அவரை. அது ஓடுற இடத்தெல்லாம் ஓடணும் காட்டுல. எல்லாம் அவசரப்படுற சமயத்துல ஒரு தீபதானத்தை கொடுத்தா அந்த புண்ணியமானது அவருக்கு அந்த வழியை அந்த இருட்டுல இருந்து அவர் மேல போறதுக்காக இந்த பையன் என்ன பண்றான், தீபதானத்தை இல்லையா. இந்த தீபதானம் இல்லையா. அப்புறம் மணி தானம், இவர் வரார் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய துர்தேவதை எல்லாம் ஓட்டி எப்படியாவது எங்க அப்பாவை கொண்டு போய் காக்கணும், அதுக்கு இந்த பிராமணருக்கு நானு கொடுக்கிறேன் அப்படின்னு இப்படி நிறைய தானங்கள்லாம் பண்றோம். சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா. அதுல ரொம்ப வசதியாக சொல்லப்படுவது கன்னியாதானம். ஒரு பெண்ணை தானம் கொடுக்கறது ஏன் அவ்வளவு வசதி, அதுல என்ன இருக்கு அப்படின்னு. பொண்ணானவள் உபயகுல வர்த்தினி அப்படின்னு பேரு இல்லையா. இந்த உபயகுல சம்பர்தனி அப்படின்னு சொல்லியிருக்கு வேதமானது. உபயகுலத்தையும் இவர் தன்னுடைய பெற்றோர்களையும் விட்டு கொடுக்காம அந்த குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு, அங்க போன இடத்துலயும் அந்த நாத்தனாரு ஒவ்வொரு பிடி இவர்கள் எல்லாம் டேக்கிள் பண்ணிட்டு அந்த ஆத்துக்காரையும் வச்சுட்டு, மாமனாரு, சின்ன மாமனார், போறவா இவர்களை எல்லாம் போய் காமிக்க வேண்டியிருக்கு இல்லையா. இந்த கன்யா பிரதானத்துல ஒரு மந்திரம், கன்யே மமாக்ருதோ பூயாக கன்யே மே தேவி பார்ஷ்வதா கன்யே மே சர்வதோ பூயா தொத்தானாத் மோக்ஷமாப்னியாத் ஆப்னியாம் அப்படின்னு ஒரு வேத மந்திரத்தை சொல்லி ஒரு கல்யாணத்தையும் அதை கொடுக்கிறார். மோட்சத்தை விரும்பிதான் இந்த பெண்ணை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், சாதாரண கன்யாதானமே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தானமாக இருக்கிறது. அந்த பெண்ணானவள் இல்ல எல்லாருக்கும் தானம் கொடுக்கும் போது அவர் எப்படி கொடுப்பார், என்ன மமன்னு சொல்லிதான் தானம் கொடுப்பார். இனிமே இது என்னுடையது அல்ல, என்ன மமன்னு. ஆனா கன்யாதானம் பண்ணும்போது அப்படி சொல்றது கிடையாது. நம்ம அம்மா எப்படி போகும், அந்த பந்தம் போகுமான கல்யாணம் ஆயிடுச்சுனாக்க இல்லையா, பிரிவு துக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா. அவர் என்ன பண்ணார், காளிதாசன் எழுதும் போது மேக சந்தேசத்துல அந்த குழந்தைய அவர் தான் வளர்க்கிறார், சகுந்தலைய வளர்க்கிறார். அது எங்கேயோ பறந்த குழந்தை இல்லையா, வாசல்ல அவருக்கு கிடைச்ச குழந்தை. அந்த குழந்தைய வளர்க்கும் போதே அவருக்கு அட்டாச்மெண்ட் வந்து குழந்தை மேல. அந்த பொன் குழந்தை அது பாட்டுக்கு ஆத்துல உட்காந்துட்டு அப்படி கலகலான்னு சுத்திட்டு இது வேணுங்கிறதுலாம், அப்பா அது வேணுமா இது வேணுமான்னு பார்த்து கொடுத்துருந்தது. வீட்டுக்கு மருந்து கொடுக்கறது, இல்ல சமைக்கிறது எல்லாம் பண்ணி கொடுக்கறது வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு இல்லையா. அந்த பெண் குழந்தை இருந்ததுன்னா அது அப்பா கிட்ட ஒரு ஆசையா இருக்கும், அம்மா கிட்ட ஆசையா இருக்கும், எல்லாம் பார்த்து பண்ணோம் அப்படின்றது இதெல்லாம் அனுபவிச்சிட்டாரு. அவ கல்யாணம் ஆகி போறான்னாக்க ஜாத்தோ ஹி கன்யா பரக்கி அப்படின்னா காளிதாசன் தெரியாது. இவ்வளோ பெரிய ரிஷி அவர், கண்ம ரிஷி. அவருக்கு தெரியாதா இந்த பொண்ணு பிறந்ததுனால என்ன அர்த்தம், இன்னொருத்தான் வீட்டுல போய் வாக்கப்பட போறான்றது தானே அர்த்தம். ஆனாலும் போய் அவ்வளவு பெரிய கண்ம ரிஷிக்கு ஒரு மனக்கலக்கம் ஏற்படுகிறது. ஆனானப்பட்ட ஞானிகளாக இருக்கக்கூடிய ரிஷிகளுக்குள்ள கூட அந்த பெண்ணுடைய பிரிவானது ரொம்ப ஒரு துக்கத்தை கொடுக்கிறது அப்படின்றது தெரியுது. அதனால ரொம்ப வசதியாக கருதப்படுவது இந்த கன்யாதானம் அப்படின்றது. இந்த கன்யாதானம் ஆனது இந்த ஸ்திரீகளுக்கு நிறைய பவர். நம்ம வாசிஷ்டாதி கிரந்தங்கள்ல சந்திரசூடன் சந்திரலேகா அப்படின்னு 2 தம்பதி இல்லையா. இந்த சந்திரசூடா அப்படின்ற வந்து ஒரு ஹெர்மிட்டேஜ், ஒரு ஆசிரமத்திலேயே வளர்ந்த பொண்ணு. இவர் வந்து இந்த ராஜா இருக்காரு, சந்திரசூடன் இருக்காரு,
இவர் எப்ப பார்த்தாலும் என்ஜாய்மெண்ட்லயே இருக்காரு. அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, அந்த வேலைக்கு போலாமா, இதை அனுபவிக்கலாமா, இதை அனுபவிக்கலாமா. அவன் என்ன சொல்றா, அட இன்னைக்கு தயிர் சாதம் போதுங்க நமக்கு ஏன்னு இந்த ஆட்டிடியூட் சரியா வருமா ராணிக்கும் அவனுக்கும் ரொம்ப தகராறு வீட்டுல இல்லையா. இவன் அவனுடைய செய்தியை எதையும் ஒத்துக்க மாட்டான்றா. அவனுக்கு இவன் பண்றதெல்லாம் கோபம். காலங்காலத்தால எழுந்து பூஜையில உட்கார்றா, காலங்காலத்தால பூ பறிக்கிறதுக்கு போயிடுறா, எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் இருந்தா. அவனுக்கா நல்லா என்ஜாய் பண்ணணும், சினிமா போனோம், என்ஜாய் பண்ணணும், சீட் ஆடணும், எல்லாத்துக்கும் ஒய்ஃபு கூட்டிட்டு அப்படி ஸ்டைலிஷா போனோம், அப்படி ஸ்கூட்டர்ல அப்படி புல்லட்ல போனோம்னு ஆசை. இவன் என்னடானா எதுக்கு வர மாட்டேன்னாக்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படி இருக்க குடும்பத்துல ஒரே கன்ஃபியூஷன் இருந்து இவ பாட்டுக்கு சரி ஒரு நாள் தெரிஞ்சுவான்னு இவ பாட்டுக்கு அந்த பரமேஸ்வரன் நம்பி பூஜை பண்ணிக்கொண்டே இருந்தாரு. அப்படி ஒரு நாள் கொஞ்சமா மனசு தெரிஞ்ச ஆரம்பிச்சா. எங்கேயோ போனா, அடிபட்டான், வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு மெச்சூரிட்டி ஆனது வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு நாள் அந்த சந்திரலேகாவை பார்த்து கேட்டான், எந்த தெய்வத்தம்மா நீ உணவு பண்ணு? அவருக்கு ஒரே சந்தோஷம், அப்பா அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க, எந்த தெய்வத்தை நான் உபாசனை பண்றேன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவன் பிரம்ம ஞானத்தை அவளிடம் இருந்து பெற்றான் அப்படின்னு அவர் என்ன பண்றார், தத்தாத்திரேயர் பரசுராமனுக்கு இந்த கதையை சொல்றார். அதுதான் திரிபுரா ரகசியம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல இந்த கதை தான் இருக்கு. இது வாசிஷ்டத்துல ராமருக்கு வசிஷ்டர் சொன்ன கதை தான் இருக்கு. வசிஷ்டர் ராமருக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிதான் வளர்த்தாரு. என்ன பின்னாடி எல்லாம் இதெல்லாம் ஒருவனுக்கு இதெல்லாம் நீ ஜெயிக்கணும், நீ ராஜா ஞானியா இருக்கக்கூடியவன் நீ அப்படின்னு சொன்ன கிடையாது. இப்படி அந்த கன்னிகையினுடைய தானமானது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி. இதெல்லாம் எப்போ வரும், நல்ல பெண்ணா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய புத்தின்ற கன்னிகை இல்லையா, அவ ரொம்ப நல்ல குணத்தோட நல்லா பழக்கப்பட்டவளா இருக்கணும் இல்லையா. பெரியவர்களுக்கு சமயம் பார்த்து பெரியவாளுக்கு என்ன பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கணும், ஒரு கேரிங்கா இருக்கணும் இல்லையா. முன்னெழுந்து இல்லையா, பின் தூக்கி முன்னெழுந்து இப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி 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 அப்பதான் இவ பெரிய ஒரு சத்துவ குணத்தோட குணசாலியான ஒரு, அப்பதானே எல்லாரும் என்ன குணசாலி சார் அந்த மாமி சுஷீலா அப்படின்னா சீலத்தோட இருக்கக்கூடியவள். சுஷ்டுஷீலா சுஷீலா இல்லையா, இப்படி சீலத்தோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு பேர். ஒரு பொண்ணு அந்த புக்காத்துல போய் தட்டிட்டு போறான் அந்த பேரை அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல ஒழுக்கம் நல்ல குணங்கள்லாம் இருக்கக்கூடிய இல்லையா. இப்படி என்னுடைய புத்தியை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஏ பரமேஸ்வரா, உனக்கு என் பொண்ணையே நான் கன்னியாதானம் பண்ற மாதிரி கொடுக்குறேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு என்ன என்னுடைய ஹிருதயத்துல எப்போது இருக்கணும்பா. என் புத்தின்ற கன்னிகை அவள் நல்ல குணத்தோட இருக்கக்கூடியவள், அவளை உனக்கு நான் கொடுக்குறேன், நீ அவளோட சேர்ந்துட்டு என்னுடைய ஹிருதயாகாசத்துல தகராகாசத்துல நீதான் அனுதினம் உட்கார்ந்து என்னை நல்வழிப்படுத்தி எனக்கும் இந்த முக்தியை தர வேண்டும் அப்படின்னு பகவானும் இவ்வளவு ஒரு சுவையோட பிரார்த்திக்கிறார். சிவதவ பரிச்சர்யா சத்திதானாய கௌரியா பவமம குணதுர்யாம் புத்தி கன்யாம் பிரதாஸ்யே சகல புவன பந்தா சச்சிதானந்த சிந்தோ சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ ததய ஹிருதய கேஹே சர்வதா சம்பசத்வம். ஹே சிவா, பரமமங்கள ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரே, சகல புவன பந்து அப்படின்றார். எல்லா உலகத்துக்கெல்லாம் பயந்தது, 14 லோகத்துக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் நீதானப்பா. சகலருக்கும் பந்து நீ யார்தான் இல்லையா. எல்லாரும் யாரையும் நம்பி எந்த பந்துவையும் நம்பி இருக்க முடியாத கலிகாலத்துல நம்ம இருந்திருக்கோம். யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டான் நமக்கு. ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தர் இருக்காரு எனக்குன்னு பண்றதுக்கு. எங்க அம்மா இல்லையா, அம்பாள் இருக்கார். என்னுடைய தந்தையாரான பரமேஸ்வரன் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், இந்த 14 உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் படி அளந்து எல்லாருக்கும் ஒரு நாள் நிச்சயமான சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர். ஆகையினால சகல ஜனுபந்தோ, சிவனே என்னை காப்பாத்தி என்னுடைய புலம்பலை கேளுப்பா அப்படின்னார். சச்சிதானந்த பந்தோ, நீ இது மாத்திரமா பண்ற, சகுண பிரம்மமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் காப்பேன். நிர்குண பிரம்மனாக இருந்து சத்து சித்து ஆனந்தத்துக்கு சமுத்திரமாக இருந்து கொண்டு
எனக்கு இந்த தத்துவமசியாதி வேதாந்த வேத்தியமாக இருக்கக்கூடிய இந்த தத்துவத்தையும் நீ கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் தான் சிவன். அதனாலதான் வேதாந்தத்தையும் சிவனையும் சேர்த்து ஆச்சாரியம் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க. பிரம்ம தத்துவம் எதை புரிஞ்சிக்க முடியாம கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோமோ அந்த பிரம்ம தத்துவத்தை சீக்கிரம் புரிஞ்சிக்கிறதுக்காக வந்த ஸ்வரூபம் தான் அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம். அப்பேற்பட்ட அந்த சச்சிதானந்த சிந்தோ நித்திய திருப்தனாக இருக்கக்கூடியது சத்து காலத்தினால அழியாம சித்து ஜடமில்லாத சைத்தன்ய ரூபம் நாலஞ்சு பரிசேவா இருந்து கொண்டு ஆனந்தம் பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய சமுத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பரமசிவனே சதய ஹிருதய கேஹே சதய. அவர் என்ன பண்ண எப்பொழுதும் தயவுடன் சதா ஆதரிச்சிட்டார். துர்கே ஸ்துதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை சுதாமதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ரே துர்கபயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதா ஆர்திரச்சித்தா. எப்பொழுதும் தயையோட இருக்கக்கூடிய சித்தை இல்லையா அந்த துர்காவுக்கு நம்ம தேவி மகாத்மா. அதே மாதிரி பரமேஸ்வரனானவன் இல்லையா அவருடைய ஆத்துக்காரரும் தயவோட கூடினவர். தயேன சக இருக்கக்கூடிய சதய சதய பவ இல்லையா இந்த உலகத்தை காப்பாற்றுகின்ற ஹே பவ ஈஸ்வரனே கௌரியா இல்லையா ஹே பவ கௌரியா பரிசரியா சன்னிதானாய. கௌரியா பார்வதியோட கூடி அவர் என்ன பண்ண பக்கத்திலேயே இருந்து பணிவிட பண்ணிட்டு இருக்கார். அவருடைய குரு பக்தியை பார்க்கணும். அவர் சிவானந்த லகரி சௌந்தரிய லகரியில சொல்லும் பொழுது அவ உட்கார்ந்து இருக்கா. எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப விஷ்ணு பிரம்மா எல்லாம் கிரீடத்தோட போட்டுட்டு வந்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆத்துக்காரர் வந்துட்டாரு. வந்தோடனே கதிகரி ஒரு ஐயோ ஆத்துக்காரர் வந்துட்டானே கிளம்புறான். அவ பக்கத்துல இருக்கிற சேடி பெண்கள் எல்லாம் சொல்றா, ஐயோ பாத்துமா இவாளுடைய கிரீடம் எல்லாம் இடிக்க போகுது, உனக்கு பாத்துப்போ அப்படின்னு. ஏன்னா அவசரம், ஆத்துக்காரர் வந்துட்டார், அவருக்கு பரிச்சரணம் பண்ணணும் அப்படின்னு இருக்க முடியாது. பக்கத்துல இருந்து பரிச்சாரணம் பண்ணி கொண்டே இருக்கும். சன்னதான ஏன்னா பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன அப்படி இருக்க மாதிரி ஒரு கௌரி மாதிரி புத்தியான அவருடைய ஐடியாவை பாருங்க. குணதுரியாம் இப்படி நல்ல குணத்தோட இருக்கக்கூடியவள் அப்படின்ட்டு அர்த்தம். இப்படி நல்ல குணத்தோடதாக ஆகணும். எதை பொண்ணு என் புத்தியதான் நான் சொல்றேன். அந்த பொண்ணு ஆமா புத்தி கன்யா, என்னுடைய புத்தின்னு ஒரு கன்னியா இருக்கு இல்ல, இத நன்னாதான் வளர்த்திருக்கேன். என்ன அவளா திருப்பி வந்தாதான் வர முடியும். என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணேன். அதை உங்க கையில கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, இனிமேல் எனக்கு கவலை இல்லை. எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் சொல்லி தரேன் என் புத்திக்கு. தெரியாம யாருக்கு பிடிக்கிறவங்க கூட தெரியுது தப்புதான்னு. ஆனாலும் போயிடுறான். அந்த 6 மணி ஆச்சுன்னா அவனால தாங்க முடியுதியே. தானே உலகத்துல வாழ்க்கை. நல்ல புத்தியை தான் பண்ணிருக்கேன். நல்ல சாஸ்திரங்கள் தர்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப எடுத்துன்னு வந்து அவனை வேதாந்த சாஸ்திரத்துல விட்டுருவேன் நான். இதுக்கப்புறம் அந்த புத்தியை நீங்க செம்மைப்படுத்தி தத்துவசியை புரிய வச்சு அவனுக்கு பரம சௌக்கியத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தத்துல புத்தி கன்யாம் பிரதாசியே தாசியே இருக்கிறேன். பிரதாசியே முழுக்க கொடுத்தவன் சரண்டர். வேதாந்த சிந்தனை தான். அதான் 4 வேணி நயே வேதாந்த ஆஸ்பிருதேர் காலம். நினைவு இருக்கிற வரைக்கும் மரணம் இருக்கிற வரைக்கும் வேதாந்த சிந்தனம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. நயே வேதாந்த சிந்தனம் தர்மசாஸ்திரம். இப்படி அவனை நான் உங்களுக்கு அவனை நீங்கள் என்ன பண்ண ஹிருதய கிரகே, என்னுடைய ஹிருதயமான கிரகத்துல அந்த புத்தி கன்னியோட சேர்ந்து அந்த கன்னியாதானம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன் இல்லையோ, அவளோட சேர்ந்து ஹிருதய கேஹே ஹிருதய புகர மத்தியே, இந்த தகராகாசத்துல ஹிருதயமாகிற இந்த கிரகத்துல சர்வதா சம்பச சர்வதா இருந்து கொண்டு என் கூடயே வாசம் பண்ணப்பா. சம்பச இல்லையா, பக்தனானவன் தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய அந்த மனசை அந்த பகவானுடைய சேவைக்கு அர்ப்பணிச்சிருந்தான். அந்த மனசானது எப்படி பார்வையானவள் இந்த சிவபெருமானுக்கு பணிவிடை செய்கிறாளோ அப்படி அந்த இறைவனுக்கு பக்கத்துல இருந்துட்டு அவர் சேவை பண்ணிட்டே இருந்து இறை பக்தியிலேயே அவருக்கு பரிச்சாரணம் பண்ணிக்கொண்டே இருக்கும். புத்தி மாறிடவே கூடாது எனக்கு.
அப்படி பண்ணணும். அது யாருக்கு தயவு வேணும்? நீங்க என்னுடைய ஹிருதயத்துல இருக்கிறதுனால அவளை அந்த மாதிரி நீங்க சரி பண்ணி எப்பொழுதும் அதுலயே இருந்து விட்டு போகாம பார்க்கணும் என் பரமேஸ்வரா அப்படின்னு சொன்னார். நீங்கள் தான் இல்லையா அவர் எப்படி எல்லாம் பண்ற பவ இல்லையா உலகத்தை எல்லாம் படைக்கிறவர், சிவ பரமமங்கள ஸ்வரூபனா இருக்கிறவர், சகல புவன பந்தோ எல்லா உலகத்துக்கும் பந்துவா இருக்கு, சச்சிதானந்த சிந்தோ சத்தியம் ஞானம் அனந்தம் வேதாந்த இருக்கக்கூடிய சமுத்திரமாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். நீங்க தயையோட இல்லையா என்னுடைய ஹிருதயமாக ஹிருதயத்துல வந்து அம்பாளோட அதாவது என்னுடைய புத்தியோட இருந்து எப்பொழுதும் சம்பச வாசம் செய்யவும். சிவதவ பரிச்சர்யா சன்னிதானாய கௌரியா பவமம குணதுர்யாம் புத்தி கன்யாம் பிரதாஸ்யே சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ சதய ஹிருதயகே சர்வதா சம்பசத்வம் சொன்னார். இப்ப அடுத்து